வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அது ஒரு பேனில் போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலையே சிக்கன் கொஞ்சமாக வெந்துடும். இதை இப்போ மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த ஹீட்லேயே சிக்கன் வெந்துடும். சிக்கன் இப்போ ஒரு 75% வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், பொடியாக கட் பண்ண 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு கையில் வச்சுட்டு அதோட மிடில் கொஞ்சமாக சீஸ் வச்சுடுங்க. மொசரெல்லா சீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி உருண்டையாக பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக உருண்டை ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா சிக்கனையும் சீஸ் வச்சு பால்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. நாம் சீஸை துருவி உள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் அதை கட் பண்ணி உள்ள பீஸாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சா ஈஸியாக மெல்ட் ஆகும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை கோட் பண்ணுறதுக்கு கோட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அந்த மைதாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் கோட் இந்த மைதாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் கோட்க்கு மைதா ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் கோட் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 2 முட்டை எடுத்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இதில் டிப் பண்ணி தான் நாம் கோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து எக்கில் டிப் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ண பால்ஸை மைதாவில் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால்ஸை திருப்பவும் எக்கில் டிப் பண்ணிடலாம். இந்த பால்ஸை இப்போ பிரெட் க்ரம்ஸில் ரொட்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு சீஸ் பால்ஸ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து ஆயிலில் போட்டுடுங்க. இந்த பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும். இது மாதிரியே எல்லா பால்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சிக்கன் சீஸ் பால்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.